ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்லெஸ் வெர்ஷன் தாங்க இன்றைக்கி பார்க்குறோம். டீ கேக்கு. முட்டை சேர்க்கலைன்னா நம்ம ஆயில் சேர்க்கணும். இதில் நம்ம முட்டையும் சேர்க்கல, ஆயிலும் சேர்க்கலைங்க. ஒரு சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டான டீ கேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈரம் இல்லாத மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு தயிர், புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. பாக்கெட் தயிராக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி சுகர் அரை கப், அதே கப்பில் அரை கப். சால்ட் ஒரு பிஞ்ச். இப்போ நம்ம எடுத்துருக்க கப் மெஷர்மெண்ட்டு 250 கப் செட் ஒன்று இருக்கும் தெரியுங்களா, அதில் உள்ள அரை கப், கால் கப், அந்த ஃபுல் கப் தாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஜீனி கரையிற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ நம்ம அது மேலே ஒரு ஜல்லடை வச்சுக்கிட்டு மைதா 1 கப், இது 250 ml கப் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்பு தாங்க இது. அதில் உள்ள கால் கப்பில் 1 கப் மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனுங்க. இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடாலாம் கலக்கக்குள்ளே அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. இதை நல்லா ஜலிச்சிடுங்க. இப்படி ஜலிக்க உங்களுக்கு வரலன்னா தனியாக ஒரு பேப்பர்லேயோ பாத்திரத்துலேயோ ஜலிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது மேலே வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். எப்போதுமே அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனாதாங்க கேக்கோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஒயர் விஸ்க் வச்சு அந்த மாவை அதோட கலந்துருங்க. ஏற்கனவே நம்ம தயிர் ஜீனிலாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 1/4 கப் அளவு பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி அளவு பால் எடுத்து நான் அதில் கலந்துருக்கேன். 1/4 கப்பில் 1 கப் பால் எடுத்து அதில் பாதியை சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணுறேங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கட்டிகள் எதுவும் இல்லாமல், அடியில் ஜீனிலாம் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் கரைஞ்சி இருக்கணும். இப்போ பேலன்ஸ் உள்ள பாலையும் இதில் நான் சேர்த்துட்றேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கேக் பர்ஃபெக்டாக வருங்க. சூப்பர் டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. பேலன்ஸ் கடைசியாக கொஞ்சோண்டு பால் இருந்தது, அதையும் சேர்த்துட்றேங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதை மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுதான் இது கரெக்டானது. இப்போ நான் ஸ்பேச்சுலாவில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். நம்ம மாவை எடுத்து இப்படி ஊற்றினோம்னா அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி, அந்த மடிப்பாக விழுது பாருங்கள், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இதை மாதிரி இருந்தால் தான் நமக்கு கேக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நான் 1 கிலோ கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை நான் இப்போ சேர்த்துட்றேங்க. உங்கள்கிட்ட இது இல்லாமல் ப்ரெட் மோல்டு இருந்தாலும் ஓகே தான், அதுலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு டூத் பிக் வச்சு உள்ளே நல்லா ஒரு லைன் போட்டுட்டு இல்லைன்னா இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் 150 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பொழுதும் எக்கு சேர்க்காமல் நம்ம கேக் செய்யக்குள்ள அது பேக்காக கொஞ்சம் லேட் ஆகுங்க. நீங்கள் டூத் பிக் வச்சு இல்லைனா ஒரு கம்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அகலமான ட்ரே எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதனால் இதில் சீக்கிரமாக பேக் ஆகிடும். சூப்பராக பேக் ஆகிட்டு லவ் கூட ஒட்டலை. இப்போ இதை எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற விடணுங்க. எப்போதுமே கேக்கு கம்ப்ளீட்டாக ஆறணும், அப்போ தான் அது கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இதை இன்னொரு வாட்டி நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல இதை இன்சர்ட் பண்ணி பார்த்தாலுமே ஒட்டாமல் வரும். கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறிட்டுங்க. கேக் பார்க்கக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இதில் நம்ம எக்கு சேர்க்கல, ஆயில் சேர்க்கல அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நம்ம எடுத்துக்கிட்ட அளவில் நமக்கு எந்த அளவு கேக் கிடச்சிருக்குன்னா 1/2 கிலோ அளவு கேக் கிடச்சிருக்குங்க. அதாவது 460 கிடச்சிருக்கு நமக்கு. இதை நமக்கு இப்போ என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிறது எக்குலாம் சேர்த்துருந்தா தாங்க வரும் நமக்கு. ஆனால் நம்ம எக்கோ ஆயிலோ சேர்க்காமலே இவ்வளோ ஒரு சாஃப்டான கேக் ரெடி பண்ண முடியும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா சூப்பரான ஒரு சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டில் உங்களுக்கு டீ கேக் கிடைக்குங்க. இது ஆயில் ஃப்ரீ எக்லெஸ் கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, நான் ஏதாவது சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைங்களை காப்பாற்றணும், எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்படி அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு என்ன வழின்னு தெரியவே இல்லையே, என்னால் நிறைய முதலீடு செய்யவே முடியல அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. ஹோம் பேக்கிங் குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் அது ஹோம் பேக்கிங் தாங்க. ஈஸியாக நம்ம செய்ய முடியும். நமக்கு இதில் வேலையும் கம்மி தான், ஆனால் சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் நம்மளால் செய்ய முடியுங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ இந்த கேக்கையே எடுத்துக்கோங்களேன், இதுக்கு எடுத்துருக்க நீங்கள் பொருள்லாம் கம்மி தான், ஆனால் அதில் 1/2 கிலோ கேக் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டப்பு டுப்புன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.